இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. யோவான் 14:30 இவ்விதமாக சொல்லுகிறது. தன்னுடைய அழகான வீட்டை விற்ற ஒருவர் விற்றவர்களிடம் தனக்கு சொந்தமான ஆணியை மட்டும் அந்த வீட்டில் விட்டுச் செல்வதாகவும் அவ்வப்போது அதை உபயோகிக்க அனுமதி தரும்படியாகவும் கோரிக்கை ஒன்றை வைத்தார். வீட்டை வாங்கினவர்களும் ஆணிதானே இருந்துவிட்டு போகட்டும் என்று சம்மதித்தனர். வீட்டை விற்றவர் ஒரு நாள் கருவாடு பார்சலை கொண்டு வந்துள்ளார். இதை மட்டும் 2 நாள் என் ஆணியில் மாட்டிக்கொள்கிறேன் என்று கேட்டார். வீட்டில் இருந்தவர்களுக்கு அதிர்ச்சி. 2 நாளுக்கு பின்னரே கருவாடு நாற்றத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. மற்றொரு நாள் அவ்வழியாக வரும்பொழுது தன் செருப்பை அருந்துவிட தனக்கு சொந்தமான ஆணி இருக்கையில் செருப்பை தூர எறிவதாக என யோசித்தவர் வீட்டுள் சென்று தனது ஆணியில் செருப்பை மாட்டி சென்று விட்டார். வீட்டிற்கு வருவோரும் போவோரும் செருப்பு தொங்கும் வினோத காட்சியை குறித்து வீட்டாரிடத்தில் விளக்கம் கேட்டனர். பதில் சொல்ல முடியாமல் திணறியவர்கள் கடைசியில் இந்த ஆணிதானே பிரச்சனை என்று அதை பிடுங்கி எரிந்து விட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை என்னும் சுவரிலே சாத்தான் அறைந்துவிட்ட ஆணி ஏதாகிலும் உண்டா என நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அது ஒருவேளை கோபமாகவோ பொறாமையாகவோ முறுமுறுப்பாகவோ எரிச்சலாகவோ இருக்கக்கூடும். வேத வசனம் கூறும் வரைமுறைகளை மீறுவோமானால் இந்த உலகத்தின் அதிபதி நம்மை சுற்றி சுற்றி வருவான். பச்சை மரத்தில் அடிக்கப்பட்ட ஆணி போல் ஏதாவது பாவம் ஒன்றை அறைந்து நம் வாழ்க்கை சுவரை தரைமட்டமாக்கி விடுவான். பாவம் என்ற ஆணி நிலைத்திருக்கும் வரை சாத்தான் தன்னுடைய மாய வலையை அதில் தொங்கு விடுவது உறுதி. பாவம் என்ற ஆணியை பிடுங்கி எறிவது அவ்வளவு எளிதல்ல. அதற்கு தேறின கட்சி ஆசாரி ஒருவரிடத்தில் ஒத்தாசை அவசியம். பாவம் என்ற ஆணி எவ்வளவு ஆழமாக பாய்ச்சப்பட்டிருந்தாலும் அதை இயேசு என்னும் பிரதான ஆசாரியர் தன் ஆணியில் பாய்ந்த கரத்தினாலே பிடுங்கி எரிந்து அதை சுவர்களில் அழித்துவிட வல்லவராகவும் நல்லவராகவும் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆழமாய் பதிந்திருக்கும் ஆணிகளை பிடுங்கிட உறுதியாய் தீர்மானியுங்கள். உதவிக்கு இரட்சகர் இயேசுவை அழையுங்கள். பச்சை மரத்தில் ஆணி போன்ற பாவம் போக்க பட்ட மரத்தில் புண்பட்ட மரமாய் காயம் ஏற்றார் இயேசு.